நீங்க சாதனையை பத்தி சொல்லுங்க. சாதனை பற்றி சொல்லுங்கன்னு சொல்கிறதே சாதனை தாங்க. உங்களை இங்கே எல்லாம் உட்காத்தி வச்சு இந்த மாதிரி ஒரு டிபேட்டை எடுக்கிற அளவுக்கு இந்த ஆமா, காமாட்சி ஐயா ஆட்சி வந்த பிறகு நம்ம உட்காந்து பேசணும். அதுக்கு முன்னாடி நின்று பேசணும். நின்று பேசுங்க, உட்காந்து பேசுங்க, படுத்து பேசுங்க, தூங்கிக்கிட்டே ஓ பேசுங்க. அந்த படுத்து பேசுங்க ஐயா, படுத்து பேச இல்ல அந்த பொன்முடி சொன்னாரு, அதை சொல்றீங்களா? நின்னு பேசுங்க, படுத்து பேசுங்க, இந்த பொன்முடி ஏதோ அந்த மாதிரி சேனல்ல நாகரிகமா இருக்கணும். நானும் கொஞ்சம் இந்த 2 நாளா நாகரிகமான வார்த்தைகளை முன்னாடி வந்தது. ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட நமக்கு கொடுக்கவே இல்லை. சார் நான் என்ன சொல்றேன்னா, சார் கடுப்பேத்துறாரு. சென்னை முழுக்க பரவலான மழை அப்படி சொல்லாத. நுங்கு பக்கத்துல எவ்வளோ, மீன் பக்கத்துல எவ்வளோ, அதை சொல்லுங்க. கலைஞர் சமாதியை பார்ப்பதற்கு ஒருத்தர் வந்தாராங்க, ஏதோ பெட்ரோல் ஏதோ மண்ணெண்ணெய் வெடிக்கொண்டு வீசிட்டாங்களாம். இதெல்லாம் உங்கள் ஆட்சியில் எங்கே கவர்னர் மாளிகையில் வீசுகிறாங்க, உங்கள் இடத்துல வீசுகிறாங்க, என்ன தான் பண்ணிட்டு இருக்கீங்க உட்காந்துன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? அதுக்கு தான் மண்ணெண்ணெயை தடை பண்ணுறதுக்கு இப்போ யோசிச்சுங்கிறாங்க. 50 ml மண்ணெண்ணெயை தடை பண்ணிட்டேன், பிரச்சனை இல்லைல்ல.